காதல். காதல் எங்கிருந்து வேண்டுமென்றாலும், எப்போதாக இருந்தாலும், எவரிடத்திலும் ஒரு பூ பூப்பது போல பூப்பதுதான் காதல். அப்பேற்பட்ட ஒரு இழந்த காதலை பற்றி நாம் தெரிந்து கொள்வோமா? என்எஸ்கே நாடக சபையாரின் புகழ்மிகு இழந்த காதல். அது நாடக கதை அல்ல, ஓர் சினிமா நடிகையின் இழந்த காதல் சரிதை. தெரிந்து கொள்வோமா? ஒரு தீபாவளி பண்டிகையின் அறிகுறியான பட்டாஸ் வெடிகளின் பட் 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 படா உஸ் டப் என்ற சப்தங்களை கேட்டு விழித்து கொண்டாள் ஜனகவல்லி. சனான அறைக்கு சென்று அடுப்பை பற்ற வைத்து அதன் மீது தண்ணீர் நிறைந்த அண்டாவை தூக்கி வைத்துவிட்டு பல் விளக்கி முகம் கழுவி குத்துவிளக்கு ஏற்றி அதன் பின் தலையில் எண்ணெய் இட்டு கொண்டாள். அவன் கணவன் மிஸ்டர் ராவ் ஒரு தையற்காரர். தீபாவளி ஆர்டர்களை தவறாமல் முடித்து கொடுக்க வேண்டி இரவெல்லாம் கடையில் வேலை அதிகமாக இருப்பதால் வீட்டுக்கு வர முடியாதென்று தனக்காக காத்து கொண்டிருக்காமல் அவள் வேலையை கவனிக்கும்படியும் சொல்லிவிட்டு போனபடியால் ஜனகமும் தன் வேலையை கவனிக்கலானாள். மங்கள ஸ்நானம் செய்து முடித்து உள்ளே வந்தாள். 4-5 பெட்டிகளின் மேல் வைக்கப்பட்டிருந்த ஒரு ட்ரங்க் பெட்டியை திறந்து தீபாவளிக்காக வாங்கிய பட்டுப்புடவையை எடுத்து கொண்டு திரும்பும்போது பெட்டி கீழே கவிழ்ந்து விழ உள்ளிருந்த புடவைகள், ரவுக்கைகள், நகைகள், பவுடர் டப்பி முதலியவைகளும் கீழே சிதறின. அவைகளோடு ஒரு சிறிய போட்டோவும் விழுந்தது. ஜனகம் போட்டோவை கையில் எடுத்தாள். கமலமென திகழ்ந்த அவளது இரு விழிகளிலும் கண்ணீர் பெருக்கிற்று. அவளது மனோவேகம் அதிகரித்து வாழ்க்கையின் பின்னோக்கி சென்று 1½ வருடத்திற்கு முன் கடந்த சம்பவங்களின் மீது மோதி டப் என்று நின்றது. ஆம், அப்போது அவள் ஒரு சாதாரண சில்லறை நடிகை. அநேக படங்களில் 5 ரூபாய் கூலிக்கு தலையை நீட்டும் தவ நடிகையரில் ஒருத்தியாக திகழ்ந்தாலே ஒழிய எந்த படத்திலும் அவள் தலையை காண முடியாது. கும்பலோடு கோவிந்தா போட்டு வந்தாள். சென்னையில் சிறந்து விளங்கும் ஒரு பட கம்பெனியில் நிரந்தர சில்லறை நடிகையாக சேர்ந்து சொற்பம் சம்பாதித்து வந்தாள். அப்போது சென்னையில் அநேக நாடகங்கள் சங்கங்கள் தோன்றின. அவைகளில் காலத்தையொட்டி பெண்களையும் ஒப்பந்தம் செய்து கொண்டனர். ஜனகத்தின் மீதும் கண்கள் விழுந்தன. நடராஜ் என்னும் நாடக டைரக்டர் அவளை தனது நாடகம் ஒன்றிற்கு ஒப்பந்தம் செய்தார். ஜனகத்தின் வசீகர தோற்றத்திற்கு எதிராக அவளை ஒப்பந்தம் செய்தாரோ தவிர அவள் பாடும் திறமை இல்லாதவள் என்பதையும் தமிழ் கூட சரியாக படிக்க தெரியாதவள் என்பதையும் கவனிக்கவே இல்லை. நடராஜ் மிகவும் கஷ்டப்பட்டு அவளுக்கு பாட்டும் பேச்சும் நடிப்பும் கற்றுக் கொடுத்து நற்பெயர் வாங்கி கொடுத்தார். ஜனகம் இயற்கையிலேயே நற்குணம் படைத்தவள். குடும்பத்தை காப்பாற்றி வந்த தந்தை திடீரென இறந்துவிடவே வேறு ஆதரவுமின்றி வாழ்க்கையை நடத்த சினிமா உலகில் பிறவி உணர்ந்து தன் வரையில் தூய வாழ்க்கை நடத்தி வந்தாள். இவ்வாறாக இவளது அடக்க ஒடுக்கம், ஆடம்பரமற்ற தன்மை முதலிய நற்குணங்களால் நடராஜின் மனதை
கவர்ந்து விட்டாள். அவர் நடத்தும் நாடகங்கள் அனைத்திலும் ஜனகவல்லிக்கே பிரதான பாகம் கொடுத்து வந்தார். அவளும் விரைவில் முன்னுக்கு வந்தாள். இதுவரையில் அவளது சாமர்த்தியத்தை உணராமல் இருந்த முதலாளிகளும் கண் திறந்தனர். கேட்க வேண்டுமா என்ன? கம்பெனியில் அப்போது எடுக்கப்பட்டு வந்த படத்தில் ஒரு இரண்டாந்தர வேடமும் கொடுத்தனர். ஜனகம் மனம் மகிழ்ந்தாள். தனது முன்னேற்றத்திற்கு காரணம் யாரென உணர்ந்தால் நாளடைவில் நடராஜிடம் அவளுக்கு இருந்த பயம் பக்தியாகவும் பக்தி அன்பாகவும் மாறியது. ஆனால் வெளியிட துணியவில்லை. ஏன்? நடராஜ் இதர டைரக்டர்களைப் போல அல்லாமல் மிகவும் யோக்கியமானவர். சினிமா நடிகர் என்றாலே விஷமென கருதுபவர். பொதுவாக பெண்களிடம் அதிகமாக பழக மாட்டார். எத்தனை நாளைக்கு காதலை மறைத்து புதைத்து வைத்திருக்க முடியும்? கடைசியில் ஒரு நாள் ஜனகம் துணிந்து தனது மனதை திறந்து நடராஜிடம் கூறிவிட்டாள். நடராஜ் முதலில் திடுக்கிட்டாலும் பிறகு அவளுக்கு பலவிதமாக எடுத்துரைத்து தன்னை காதலிக்க வேண்டாம் என கூறினார். ஆனால் அவள் கேட்காமல் பிடிவாதமாக இருந்தமையால், ஆகா, சினிமா உலகத்திலும் இத்தகைய உத்தமிகள் உள்ளனரா என மகிழ்ந்து ஜனகத்தின் காதலை ஏற்றுக்கொண்டார். காதலர் இருவரும் இரகசியமாக இன்புற்று வந்தனர். அந்தோ பின்னால் வரும் பேராபத்து எப்படி தெரியும்? நாளடைவில் இரகசியம் எப்படியோ ஜனகத்தின் தாயாருக்கு எட்டிவிட அவ்வம்மையார் தண்டோர போட்டு நடராஜனை வாயில் வந்தபடி தூற்ற ஆரம்பித்தனர். இதனால் மனம் உடைந்த நடராஜ் சிறிது காலம் ஜனகத்தை காணாமல் இருந்து வந்தார். அவர் ஏழை என்ற ஒரு தவறு தவிர வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் ஜனகமோ மனம் மாறினால் இல்லை. நடராஜை தவிர வேறு ஒருவரையும் நினைக்க முடியாதென உறுதியுடன் கூறிவிட்டாள். தாயின் வாதம் அதிகம் ஆக ஆக பெண்ணின் பிடிவாதமும் அதிகரித்தது. சதா நடராஜ் தியானமும் அவனது போட்டோவுக்கு பூஜையும் நடத்தி வந்தாள். கடைசியில் ஜனகத்தின் தாய் ஒரு உபாயத்தை கையாண்டாள். ஒரு நாள் இரவு தன் கழுத்தில் ஒரு கயிறை மாட்டிக்கொண்டு தயாராக இருந்தாள். கம்பெனியிலிருந்து பெண் வந்ததும் தன் இஷ்டப்படி நடக்காவிட்டால் தற்கொலை செய்து கொள்வதாக பயமுறுத்தினாள். பாவம் சிறுவன் என்ன செய்வாள்? பெற்ற தாயின் தற்கொலைக்கு மனம் ஒப்புமா? தாயின் இஷ்டப்படி நடப்பதாக தாயின் மீதே ஆணையிட்டாள். சத்தியம் வாங்கி கொண்ட தாய் ஏற்கனவே தான் ஒரு கண் வைத்திருந்த கம்பெனியில் தையற்காரராக இருந்தவரும் கொஞ்சம் பணக்காரருமான மிஸ்டர் ராவ் அவர்களுக்கு ஜனகத்தை மனம் செய்து வைத்து விட்டாள். இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட நடராஜ் தன்னால் ஒரு பெண்ணின் வாழ்க்கை கெடுவானேன் என்று எண்ணி ஏங்கி வெளியூர் சென்று விட்டான். ஜனகமும் தனது விதியை எண்ணி தாமரை இலை தண்ணீராக காலம் கழித்து வந்தாள். கல்யாணமான பின் மிஸ்டர் ராவ் கம்பெனி வேலையை விட்டு சொந்தத்தில் ஒரு தையர் கடையை நடத்தி வந்தார். ஜனகத்தையும் அன்பாகவே நடத்தி வந்தார். ஆனால் ஜனகமோ அவரது அன்பை ஏற்றுக்கொண்டாலே ஒழிய பதிலுக்கு அன்பு செலுத்த முடியவில்லை. குடிகொண்ட நடராஜை மறக்கவே முடியவில்லை. ஜனகத்தின் மனமாகிய ஆழமான சமுத்திரத்தின் அடியில் நடராஜின் உருவம் ஒரு கிளிஞ்சல் போல் நிர்மூலமாக பதிந்திருந்தது. கடந்த தீபாவளியின் போது நடராஜ் சொன்னான், கண்ணே, அடுத்த தீபாவளியை நாம் இருவரும் சேர்ந்து கொண்டாடுவோம் என்று. ஆனால் அந்த அடுத்த தீபாவளியாகிய இந்த வருட பண்டிகையை ஜனகம் நடராஜுடைய போட்டோவுடன் தான்
கொண்டாடினாள்.